ஆசிரியர் கொடுக்கலாம், பயிற்சி பண்ணிடலாம். ஏர் உழவன் வந்து உழுகிற அந்த உழவு ஏறு இருக்கும். உடனே அந்த ஏறு மாதிரி உடம்பை வளைச்சி பயிற்சி பண்ணுவாங்க. உடனே கலப்பை ஆசனம், கலாசனங்கிற கலப்பை ஆசனம் பண்ணுவாங்க. பாம்பு படம் எடுத்து ஆடின மாதிரி இருக்கும். உடனே புஜங்காசனம், உங்களுக்கு அந்த பாம்பு ஆசனம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இப்போ ஒரு பயிற்சி நான் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து காலை பார்த்து இது வந்து கோமுக ஆசனம். காராத ஃபுல்லாக காராத இது பார்த்தீங்கன்னா கோமுக ஆசனம். மோகனால் ரெண்டு இப்படி பார்த்தீங்கன்னா பசுமாடு, கோனா பசுமாடு, பசுமாடு மோகமாக இருக்கும். உடனே கோமுக ஆசனம் பார்க்கும். அடுத்து இதே வந்து கோ ஆசனம், மாடு அப்படி காலை வச்சு படுத்த மாதிரி இருக்கும், உட்காந்த மாதிரி இருக்கும். உடனே கோ ஆசனம். இதோட பாருங்க குக்குடாசனம். குக்குடம்னா சேவல் கோழி அப்படின்னு அர்த்தம். இப்போ சேவல் கோழிலாம் உட்காந்துருக்க மாதிரி. இது வந்து எங்கே பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் சிலை, ஐயப்பன் சிலை இப்படி உட்காந்த மாதிரி இருக்கும். இப்படி போட்டு இப்படி வச்சுருக்கோம். இது குக்குடாசனம், தியானத்துக்கு அருமையாசனம். இப்படி நல்லா நிமிந்து உட்காந்துட்டு நுனி மூக்கை பார்த்து தியானம் பண்ணுறது அருமையாக இருக்கும். இது பேர் குக்குடாசனம். இப்படி ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. மூச்சு பயிற்சியில் கிங்கு யாருன்னா பிராணாயாமம் நிறையா இருக்குது. அது கிங்கு பிராணாயாமம். அதே போல் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் கிங்கு பார்க்க சிரசாசனம், சர்வாங்காசனம், கலாசனம், சிரசாசனம். ஆனால் அதே போல் நம்ம கிளாஸ் வந்து ஏகப்பட்ட பயிற்சியெலாம் இருந்தாலும் எது முக்கியமோ அதைத்தான் நம்ம சொல்லித்தரோம். நம்ம நீங்கள் புக்கை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நின்று செய்யும் ஆசனம். மற்ற சென்டருக்கு நம்ம சென்டருக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து யோகா ரிசர்ச் சென்டர். நாங்கள் ஒரு 15 பேரை சேர்ந்து பூராமே கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து அது மெடிக்கல் பர்சனாக நிறைய சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறோம். அதனால் ஒரு பயிற்சிக்கு இன்னொரு பயிற்சிக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி இது செஞ்சால் இது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபார்முலா வச்சுருக்கோம். எடுத்தவனே காலங்காலத்தை எந்திரிச்சவனே சிரசாசனம் பண்ணுறா, சர்வாங்காசனம் பண்ணுறா, யாரும் செய்ய முடியாது. எப்படி உங்களுக்கு வந்து ஓட்டப்பந்தய வீரர் கிரௌண்டில் வந்தவனே ஓட மாட்டான், கையால் வாம போயிட்டு ஓடுவோம். வெயிட் லிஃப்ட்டை தூக்குற பாருங்க, ஸ்டேஜில் வந்து வெயிட் லிஃப்ட்டை தூக்க மாட்டாங்க, கைகால் ஆட்டிவிட்டு வாம போயிட்டு தூக்குவோம். அதுபோல் நம்ம எடுத்தவொடனே முக்கியமான பயிற்சி, பெரிய பயிற்சிக்கு போக முடியாது. சின்ன சின்ன பயிற்சி போயிட்டு உடம்பை வாம போயிட்டு பெரிய பயிற்சிக்கு போகிறோம். அதனால் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல நின்று செய்கிற ஆசனம், அப்புறம் குப்புறப்பட்டு செய்கிற ஆசனம், உட்காந்து முன்னாடி குளிர ஆசனம், பின்னாடி குளிர ஆசனம், இந்த மாதிரி வரிசை ஆகும். ஆனால் மற்ற சென்டரில் ஒரு பயிற்சி பண்ணால் உடனே மாட்டு பயிற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் நம்ம செய்யணுங்கிற அவசியம். அப்படிலாம் ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சுதான் நீ பூரா இங்கே தான் இருக்க வேண்டியிருக்க, வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் நம்ம பாருங்கள், முதல்ல நின்று செய்கிற ஆசனமாக வரும், அப்புறம் முன்னாடி குளிரதாக வரும், அப்புறம் பின்னாடி வருது, அப்புறம் உடம்பு முறுக்கிறதா வரும். வித்தியாசமாக ஒரு பயிற்சி இன்னொரு பயிற்சிக்கு தொடர்பு இருக்க மாதிரி வரும். அதனால் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 3 பயிற்சி நம்ம நின்று செய்கிற ஆசனத்தில் பாதகஸ்தாசனம், கையால் பாதத்தை நம்ம தொடர்றதுனால பாதகஸ்தாசனம் வரும். அதே பயிற்சி பார்த்து கீழே உட்காந்து ஒரு கால் நீட்டி செய்கிறது, 2 கால் நீட்டி செய்கிறது, அதாவது ஜானசீர்ஷாசனம், பஞ்சுமோத்தாசனம், கூர்மாசனம் அப்படிங்கலாம் வரும். அதெல்லாம் ஒன்றுனா இப்போ என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பயிற்சி எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம். மூச்சை தம் பிடிக்கிறாரு, மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே விழுந்து இடுப்பை நல்லா வளைச்சி கையால் பாதத்தை டச் பண்ணுறாரு. இன்னும் கூட குடிஞ்சு அப்படி மாங்காயில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு தலையால் மாங்காய் டச் பண்ணுறாரு. அவ்வளோ இடுப்பு எந்த அளவுக்கு வயது பாரு. இது பாத கஷ்டாசம். நார்மல் பிரிச்சில் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். போதும் சார். அப்படி மறுபடியும் மூச்சு எடுத்து மேலே போயிட்டு தம் பிடிச்சிக்கணும். கீழே குடிஞ்சாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷமாக கீழே குடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கணும். நார்மல் பிரிச்சு ரெஸ்ட் எடுத்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹிப்பு ஜாயிண்ட், ஸ்பைனல் கார்டு லூஸ் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம அந்த 6 ஆதாரங்கள் மூலாதார சக்கரம், சுகாதார சக்கரம் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே பார்க்க இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணால் இது ஆணோட பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து வயிற்றில் உள்ள ஜீரண மண்டலத்தில் அவ்வளவு இதையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஜீரண மண்டலத்தில் இருக்க அவ்வளோ உறுப்பையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். யூட்ரஸையும் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். போதும் சார். இதே பயிற்சியை பாருங்கள். அப்படியே உட்காந்து செய்யலாம். ஒரு கால் நீட்டி செய்கிறது, ஒரு கால் நீட்டி ஒரு கால் மடைக்க வேண்டியது. ஆண்களாக இருந்தால் பாருங்கள், டெஸ்டிஸை மாதிரி தூக்கி விட்டு ஆசனம் வாயில் போய் வைக்கிறான். இதனால் ஆண்களுக்கு ஆன்மத்தன்மை ரைஸ் ஆகுது. பெண்களுக்கு அந்த மெக்கானிசம் கிடையாதுனால பெண்களுக்கு வந்து வயிறு ஜீரண மண்டலத்துக்கும் கர்ப்பப்பைக்கு தான் நல்லாயிருக்கும்.
ஆனால் ஆண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று, நைட்டுலாம் கொஞ்சம் வயசுக்கார பையங்க, கல்யாணம் முடிக்காத பையங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெம்ஸ் நைட்டு வேஸ்ட் ஆகாமல் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், கான்சன்ட்ரேஷன் மொட்டிலிட்டி கவுண்ட் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நார்மல் பித்தே ரெஸ்ட் எடுக்கிறாரு. போதும், ஒரு காலுக்கு மட்டும் செஞ்சால் பத்தாது, அடுத்த காலுக்கும் செய்யணும். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இடுப்பு முதுகு தண்டுக்கு தான் வேலை. முழங்கால் தூக்காமல் அப்படியே இடுப்பை நல்லா வளைச்சி முழங்கால போய் படுத்து ரெஸ்ட். தலையால் முழங்கால் டச் பண்ணி ரெஸ்ட் படுத்து ஒரு நிமிஷமாக ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜானு சீர்ஷாசனம், நரம்பு சக்கரங்களை வந்து சீர்படுத்துகிற ஜானு சீர்ஷாசனம் பேர். அடுத்து பாருங்க பச்சி மோத்தாசனம், முதுகு தண்டை நல்லா வளைச்சி முழங்கால் அப்படி படுக்கிறது, 2 காலையும் நீட்டி. எப்படி நம்ம நின்று செஞ்சோமோ அதே பயிற்சி தான். இப்போ 2 காலையும் நீட்டி முழங்காலில் தலையை வச்சு அப்படி படுத்துறது. தலையை முழங்காலில் டச் பண்ணி அப்படி படுத்துறது. ரெண்டு கையும் குதிங்கால பிடிச்சிட்டு தலையை வந்து முழங்காலில் டச் பண்ணி ரெஸ்ட் பாருங்க. இடுப்பு பாருங்க, கரெக்டாக புக்கை மடிக்கலாம், மடித்த மாதிரி இருக்கு. போதும். ஒரு இடைக்கு 2 இடம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடம் கீழே விழுந்தாக்க அப்படியும் கீழே விழுந்து 1 நிமிஷமாக ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ டைமில் அதெல்லாம் நம்ம செய்கிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறதே குறைஞ்சது 1 நிமிஷமாவது படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக செஞ்சு முடிக்கிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிற போது 1 நிமிஷமாவது படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். போதும் சரி. வீட்டு செய்ய இப்போ அதே பயிற்சி காலை பிரித்து செய்கிறோம். இது கூர்மாசனம். தலையை தொட்டாவே போதும். தலையை தொடுறது பெரிய விஷயம். ஆனால் இவங்க வந்து நாடி சொல்கிறது ரொம்ப உச்சகட்டமானது. அருமையான ஒரு பயிற்சி. இதுக்கெல்லாம் மொத்தமாக நம்ம சேர்ந்து விளக்கம் சொல்லுவோம். போதும் சார். போதும். ஸ்டார்ட் பண்ணுறியா? ஸ்டார்ட். இது புஜங்காசனம் பேர். இது புஜத்தால் செய்யணும், புஜங்காசனம் பேர். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமான பயிற்சி. பாருங்கள், குதிங்காலை வந்து ஒட்டி வச்சுருக்காரு, முழங்காலை ஒட்டி வச்சுருக்காரு. இடுப்பு வந்து கரெக்டாக தரையை டச் பண்ணியிருக்கோம். கை பாருங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கை மடங்கும் கூடாது. கண் வந்து நல்லா மேலே வானத்தை பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும். பல்ல வாயை டைட்டாக கடிச்சிருக்காரு, அப்போ தைராய்டு நல்லா இருக்கும். இடுப்பு இது வந்து பாம்பு ஆசனம், சர்ப்பாசனம் அப்படிங்கிறதான் பேர். இதெல்லாம் என்னங்கிறத நம்ம விளக்க சொல்ல பார்த்துக்கலாம். கீழே குடிஞ்ச ரெஸ்ட்டு, மறுபடியும் மேலே பார்த்து ரெஸ்ட்டு. இதெல்லாம் மூச்சு கட்டுப்பாடே கிடையாது. மூச்சு எடுத்துகிட்டே போகிறாரு. மேலே ஆசனத்தை ப்ளீஸ் பண்ணி நார்மல் ப்ரீத்திங் வந்துடணும். போதும் சார். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்காங்க, உண்மையாக ரொம்ப கஷ்டமான பயிற்சி. அடுத்து பாருங்கள், தனுர் ஆசனம் அப்படிங்கிறது. குப்புறப்படுத்து அப்படி வில்லு மாதிரி பார்த்து மெதுவாக. இப்போ நம்ம பாதகசாசனம், ஜானு சீர்ஷாசனம், பச்சிமோத்தாசனம், அடுத்து கூர்மாசனம் அப்படிங்கிறதுலாம் மொத்தம் 4 வகையானது பார்த்தோம். எப்படி நம்ம நின்று பாதகசாசனம் பண்ணமோ அதே பிரிச்சு உட்காந்து செய்யணும். ஒரு கால் இடிச்சா, 2 கால் இடிச்சா, காலை பிரித்து செய்கிறா, எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். இந்த ஹிப்பு ஜாயிண்ட் 6 ஆதாரம் நம்ம சொன்னால் அந்த 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வேலை வரும். 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக பச்சை பண்ணி ஒரு புக்கை படிக்க மாதிரி படிச்சோம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதா என்ன நன்மைன்னு சொல்லி இந்த 4 பேருக்கு சேர்த்து ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லலாம். இப்போ பாருங்கள், முன்னாடியெல்லாம் யாருமே உடம்பு வந்து தரோ செக்கப்லாம் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போல்லாம் எல்லாட்டையும் எல்லா வசதியும் கூட்டி போச்சு. அதனால் ஏதாவது ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன் சென்டர் இல்லாட்டி ஏதாவது பெரிய நர்சிங் ஒன்று போய் உடம்பு கூட தரோ செக் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பார்த்து எனக்கு எதுவும் வியாதி இல்லை, ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்கள்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆரோக்கியமாக இருக்கானா இல்லைன்னு சொல்லி யாரும் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறது. ஒரு நண்பரை கூப்பிட்டு இந்த 3 பயிற்சியை செய்யான்னு, யார் ஒருத்தர் இந்த 4 பயிற்சியை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க எந்த விதமான வியாதியுமே இல்லை அப்படின்னு ஈஸியாக சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்களாம் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு 80 வயசு பெரியவரை பார்த்தோன்னே ஒரு முதியோர் வயசானவர் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துருவீங்க. 25 வயசு பையனை பார்த்து இவன் இளைஞன், வாலிபன் அப்படிலாம் சொல்லுவீங்க. நாங்கள் ஆள் தோற்றத்தை பார்த்து இளைஞனா கிழவனா அப்படிலாம் சொல்லவே மாட்டோம்.
ஒரு 85 வயசு பெரியவரை கூப்பிட்டு வந்து இந்த பயிற்சியை செய்யணும். அவர் அழகாக ஃப்ளெக்சிபிலிட்டியோட இந்த 4 பயிற்சி அழகாக செய்வார். செய்ய நான் என்ன சொன்னேன், இவர் கிழமை நல்ல வாலிபன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 25 வயசு மேலே கூப்பிட்டு இந்த பயிற்சியை செய்கிறாங்கன்னா செய்ய மாட்டாங்க, கஷ்டப்படுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வயசுக்கு ஓல்டேஜ் எங்குக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. வெயிட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்கலாம் ஈஸியாக செய்வாங்க. சின்ன பையன் எல்லாம் கொடுத்துருந்து ஜாயின்ட்ஸ்லாம் ரொம்ப இலக்கமாக இருக்கும், ஈஸியாக செய்வாங்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. அது வயசுக்கும் பயிற்சிக்கு சம்மந்தமே இல்லை. பாடி வெயிட்டுக்கும் பயிற்சிக்கு சம்மந்தம், எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்து தான். எல்லாம் லைஃப் ஸ்டைல் மாறினா யாருக்குமே ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்குது, அது வேறு விஷயம். பாருங்கள் 25 வயசு பையன் பயிற்சி பண்ண முடியாமல் கஷ்டப்படுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அது பெரியவர் வந்து எல்லா பயிற்சி செய்கிறதுனால அவர் வந்து இளைஞர்னும், 25 வயசு பையன் எந்த விதமான பயிற்சியும் செய்ய முடியாது கஷ்டப்படுறதுனால அவங்க முதியோர்னு சொல்லுவோம். அப்போ எதை வச்சு நாங்கள் வந்து ஆரோக்கியத்தை அளக்குறோம், எதை வச்சு கிழவனா குமாரனான்னு அளக்குறோம்னா இந்த ஹிப்பு ஜாயிண்ட்டு ஸ்பைனல் கார்டு. இந்த ஹிப்பு ஜாயிண்ட்டு ஸ்பைனல் கார்டு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கோ, எந்த அளவுக்கு மூவபிளாக இருக்கோ, அந்த அளவுக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து இளமையாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்களாம் இப்போ தான் யோகாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த யோகாவுக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு மாதிரி வைத்து பண்ணியிருப்பீங்க. அது 100 ரூபா ஊசி, 50 ரூபா மாத்திரை அப்படிலாம் இது வரைக்கும் சாப்பிட்ருப்பீங்க. அப்படி சாப்பிட வியாதி கேட்காம இருந்துருக்கலாம். பொதுவாக பாருங்கள், நீங்கள் லட்சக்கணக்கான ரூபா கூட செலவழித்து வைத்தியம் பண்ணுங்க, இந்த உடம்பு கோஆப்ரேட் பண்ணாத வியாதி கேட்குது. நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த உடம்பு கோஆப்ரேஷன் முன்னாடி வியாதி கேட்காது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இது வரைக்கும் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்கலாம் யோகா லைஃப் வர்றது வரைக்கும். இப்போ நீங்கள் யோகா லைஃப் வந்துருக்கீங்க. யோகா லைஃப் வந்தோன்னே பாருங்கள், உங்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸு, சின்ன சின்ன பிரச்சனை தான் வரலாம். ஆனால் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி மாதிரி அணுகுண்டு மாதிரி வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிற அவசியமே இல்லை. சும்மா ஒரு 50 பைசாவுக்கு சும்மா சாதாரண பவர் கம்மியான ஒரு பேரஸ்டமால் மாத்திரை, சும்மா 50 பைசாவுக்கு ஒரு பேரஸ்டமால் மாத்திரை, பவர் கம்மியான மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க, உடனே வியாதி கேட்க உடம்பு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அந்தளவுக்கு உடம்பு கோஆப்ரேஷன் பண்ணும். இது வரைக்கும் நீங்கள் அணுகுண்டு மாதிரி வைத்தியம் பண்ணி உடம்பு கேட்காம இருந்தது. இப்போ சாதாரணமாக பாருங்கள், யோகா லைஃப் வந்து ஒரு 10 நாள் 15 நாள்லேயே பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைனா ஒரு பவர் கம்மியான மாத்திரை, விலை கம்மியான மாத்திரை சாப்பிடுங்க, உடம்பு ஒர்க் அவுட் ஆகும். அந்தளவுக்கு உடம்பு கோஆப்ரேஷன் பண்ணும். கொஞ்சம் நாள் தளத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வியாதி இருந்தாலும் ஓடி போய் எப்பேற்பட்ட வியாதி வராது, அதான் உண்மை. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எப்படின்னா பணம் பாதாள வரைக்கும் பாயும், ஈட்டி எட்டி வரைக்கும் பாயும் அப்படி ஒரு உதாரணம் சொல்லி, நான் பணத்தால் எதையும் சாதிச்சிருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பணத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் எவ்வளோ தான் விலை கொடுத்து எங்களால் வாங்கவே முடியாது. ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் பணத்தை வச்சு எதையுமே சாதிக்கவே முடியாது. அது பாடுபட்டால் பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மை. இந்த ஆரோக்கியத்தை வந்து பாடுபட்டால் தான் அடைய முடியும். எங்கேயாவது போய் மெடிக்கல் சபை எனக்கு இம்யூனிட்டி பவர் கொடு, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. இன்னும் சில பேர் பார்த்து பெரிய ஆஃபீஸராக இருப்பார், பவர்ஃபுல் ஆஃபீஸராக இருப்பார். அவருக்கே 100 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 100 பேர் பாருங்கள், அந்த ஆஃபீஸரை பார்த்து அப்படி பயப்படுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், இந்த வியாதி கிருமி எவ்வளோ பெரிய ஆஃபீஸரை பார்த்தும் பயப்படாது. இவர் கலெக்டரு, இவர் பிரைம் மினிஸ்டரு, இவர் ஜனாதிபதி, இவர் சீஃப் மினிஸ்டரு, அப்படி எந்த ஒரு வியாதி கிருமி எவ்வளோ பெரிய ஆஃபீஸரை பார்த்து பவர்ஃபுல் மேலே பார்த்து பயப்படாது சார். எல்லாருக்கும் எல்லா விதமான வியாதியும் எப்போனாலும் வரத்தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் இந்த யோகா லைஃப் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எந்த விதமான எப்பேற்பட்ட வியாதியும் நமக்கு உள்ளே வரவே செய்யாது. எப்பேற்பட்ட வியாதி இருந்தால் வெளியே ஓடி போயிடும். பாடிக்கு வந்து இரும்பு கவசம் போட்ட மாதிரி எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏரியாவுக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு எந்த விதமான வியாதியுமே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் சேஃப்டியாக ஆரோக்கியமாக வரும். அந்தளவுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும். பாடிக்கு இரும்பு கவசம் போட்ட மாதிரி சேஃப்டியாக இருக்கும். அதான் உண்மை. சின்ன உதாரணம் பாருங்கள், நாங்கள்லாம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி 37 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ இந்த தேனியில் வந்து ஏதாவது ஒரு வாந்தி பேதி கால்ரா அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஜீப்பில் வந்து மைக் செட்டை கட்டிட்டு அப்படியே கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். நான் சுத்தமாக சுகாதாரமாக யாரும் சுத்தமாக தண்ணி குடிக்காதீங்க, உணவெல்லாம் உட்காராமல் மூடி வச்சுக்கோங்க, கை ஜினிக்காக இருங்க, கால்ரா வேக்சின்லாம் போடுங்க அப்படிலாம் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். என்னதான் நீங்கள் கால்ரா வேக்சின் போட்டாலும் உணவை சுத்தமாக வச்சு சாப்பிட்டாலும் வியாதி நமக்கு வராமல் இருக்கான்னு கேட்டால் வரத்தான் செய்யும். அந்த நண்பர் இருக்கார், அவர் வீட்டில் பாருங்கள் நாய், சூப்பர் நாய், அதுதான் நாய் வச்சுருக்காரு.
நாயை கெட்டி போட்டு நம்ம சாப்பிட்ற சுத்தமான சாப்பாடை பாரு சாப்பிடாது, நம்ம குடிக்கிற சுத்தமான தண்ணியை பாருங்க பாரு குடிக்காது. ஆனால் அதே சமயத்தில் செயினை காட்டி விட்டு கேட்டை திறந்து விட்டு வேடிக்கை பாருங்க, நாய் வேகமாக வெளியே ஓடி போய் அந்த சாக்கடை தண்ணி தான் குடிக்கும், ஊரெல்லாம் வாங்கி பெரிய காட்டுறா போயிருக்கு, அதை தான் சாப்பிடும். பாருங்க நம்ம சுத்தமாக இருக்கா நமக்கு வியாதி வருது. ஆனால் அந்த நாய் பாருங்க எவ்வளோக்காவது அசிங்கம் பண்ணணுமோ அவ்வளோ அசிங்கத்தை தான் செய்யும். அந்த நாய் பாருங்க வியாதி வராது. ஏன் அந்த நாய் வந்து அசிங்கம் பண்ணுறது வியாதி வரல அப்படிங்கிற இதை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கேட்டால் யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நாயை திருநாயை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நாயை நல்லா நீங்கள் கவனிச்சு ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை இந்த முன்னங்களை இப்படி அப்படி இழுத்து இப்படி இழுத்து அப்படியே முன்னாடி அப்படி இழுத்து இப்போ அந்த நாய்க்கு யாராவது யோகா கிளாஸ் எடுத்தாங்களா? இடுப்புலையும் முதுகுலையும் மருந்து பெட்டி இருக்கு, இழுத்து நீ வந்து அந்த மருந்து எடுத்துக்க அப்படின்னு நம்ம யாரும் யோகா கிளாஸ் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கு. பிறந்தெல்லாம் மரத்துக்கு மரம் தாவர சேட்டைலாம் கிடையாது. அதெல்லாம் பாருங்க, ஒரு மரத்தை இன்னொரு மரத்தை அந்த இடுப்பையும் முதுகு தாண்டி வேலை கொடுத்தா அப்படி ஓடுது. பூனை பாருங்க வீட்டில் வளர்க்குற மாதிரி இருக்குது. நாங்களாம் வீட்டில் பூனை வளர்க்குறோம், மூளையில் படுத்து கிடக்கு, நல்லா சுருண்டு படுத்து கிடக்க, சுத்தமான தட்டில் சுத்தமான பால், தண்ணி ஊற்றாத பால் வைங்க, எந்திரிச்சு பார்த்து பிடிக்காது. என்ன செய்யணும்னா எந்திரிச்சு நல்லா முதுகை மாதிரி வளைச்சி முதுகு தடை இழுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பெட்டை விட்டு எந்திரிக்காமல் கண்ணை கூட திறக்கா பெட்காவிடான்னு சொல்லி அப்படி பல்லு வளர்க்காம கூட அப்படி பிடிச்சிக்கிட்டு தான் நாகரிகம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் 5 அறிவு படுத்த மிருகம் தான். ஆனால் அதெல்லாம் பாருங்க இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குது. நாங்களாம் சின்ன பேர் இருக்குது கபடி ஓடமெல்லாம் கபடி விளாட்ற போது அப்புறம் குதிரை வண்டி நிறையா இருக்குது. இப்போ குதிரை வண்டி அழிஞ்சு போச்சு. குதிரைக்காரன் என்ன செய்வாங்க, நாங்கள் விளாட்ற வகையில் எதிர்த்து வெளியே போனோன்னு பற்றி விட்டு அந்த ஓட மணலில் ஆற்று மணலில் குதிரை பெறல விடுவாங்க. பாருங்கள் குதிரைலாம் அப்படியே முதுகு தேய்ச்சி 4 காலம் மேலே தூக்கி அப்படியே பிறகு முதுகு வேலை கொடுக்கும். நீங்களாம் ரோட்டோட பார்த்துருக்கலாம். சரி அந்த பேரோட ஆஃப் மறந்து சவுண்டு வந்துட்டு பாருங்கள். ரோட்லலாம் பாருங்கள் இந்த கழுதையெல்லாம் புளிய பரட்டி அந்த முதுகு தடை தேய்ச்சி 4 காலம் மேலே விட்டு ஆட்டி ரோட்டோட புழுதியை பறக்க ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது அந்த அனிமல்ஸாக பாருங்கள் இயற்கையோடு இணைந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கையோடு இணைந்து வாழ்றா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனல், நேஷனல் சேவை சேனல்லாம் டிவியில் பார்க்கலாம். எந்த அனிமலாவது வெட்டினரி போய் தேடி பார்த்து டெலிவரி பார்க்கறதானா கிடையாது. அதுவாடு பத்து போட்டு அதோடு போய்கிட்டே இருக்கும். கிராமத்தில் பாருங்க புள்ள இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிற மாதம் கர்ப்பிணியாக தான் இருப்பாங்க. அவங்களோட காட்டுக்கு வேலைக்கு போவாங்க, புள்ள இருப்பாங்க. புள்ள இருக்கிற இடத்துலேயே குழந்தைய பெற்றுக்கிட்டு சிலையில் தொட்டு மாதிரி பிள்ளைய தூக்கி போட்டு அவங்க வாட்டுக்கு வருவாங்க. மறுநாள் வேலைக்கு போகத்தான் செய்வாங்க. நம்ம தான் பாருங்கள் நாகரிகம் விஞ்ஞான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கணிசம் ஆளுநே பாருங்கள் புரியாத கூடாத மாடி முடியாத அங்கே போகாத இங்கே போகாத வேலையே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்யாமல் ரெஸ்ட்டுன்னு படுக்கிறீங்க அந்தளவுக்கு பல பிரச்சனை வந்து சிசரின் தான் மூவ்மெண்ட். இயற்கையான முறையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நார்மல் டெலிவரி ஆகும். நம்ம பாருங்க குனியாமல் நிமிராமல் எந்த வேலையும் செய்யாமல் விடுறதுனால இவ்வளோ கஷ்டப்படுது. அதனால் ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிஷம். அப்போ நம்ம வந்து இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையோட இணைந்து வாழ்ந்து நோய் இல்லாமல் மனுஷனே பாருங்க ஆரோக்கியம் படித்த மனுஷன் சொல்லிட்டு எந்த விதமான வேலையுமே செய்யாமல் இவ்வளோ கஷ்டப்படுது. இப்போ முன்னாடிலாம் நம்ம அம்மா பாட்டி இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க தெரியும். அந்த காலத்தில் குத்த வச்சு உட்காந்து மசாலா அரைப்பாங்க, ஆட்டோர் வந்து மாவு ஆட்டுவாங்க, குத்து வச்சு உட்காந்து துணி துவைப்பாங்க. இன்றைக்கெல்லாம் யாருமே அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது. இப்போ போன முறை கூட பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குனியவே சங்கடப்பட்டு ஏதோ வேண்டாம் இருப்பா அந்த காலத்தில் உட்காந்த மாதிரி குத்த வச்சு குனிஞ்சால் போன முறையே கிடையாது. இந்த மாதிரி அந்த வேலை செய்யாமல் விட்டு இப்போ மிக்சி கிரைண்டரு நாகரிக உலகம் விஞ்ஞான உலகத்துக்கு வந்ததுனால பாருங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பே விட்டு போச்சு. இப்போ டிவியில் வர விளம்பரம் கூட பார்த்தீங்கன்னா குனியாத நிமிராத எங்கள் விளக்கமாற வாங்கி நின்றுக்கிட்டே கூட்டு அப்படின்னு தான் அது பண்ணாங்க. எந்த அளவுக்கு குனிஞ்சு நீங்கள் கூட்டுறீங்கன்னா அந்தளவுக்கு ஆரோக்கியம். குனிய நல்லது பார்த்து. ஆனால் இப்போலாம் பாருங்கள் மிக்சி கிரைண்டர் வந்தவொடனே யாருக்குமே அந்த வேலையெல்லாம் போச்சு. இன்னும் சில கேவலமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
மிக்சி கிரைண்டரோட அரிசியை போட்டு உளுங்க போட்டு மாவாட்டி இட்லி தோசை சுடுறது கூட சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வெளியே போய் இட்லி மாவு தோசை மாவு வாங்கி தோசை விட்டு சாப்பிட்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு நாகரிக முன்னேற்றம் விஞ்ஞான முன்னேற்றம் வர வர உடம்புக்கு வேலையே இல்லாமல் போச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிச்சான் வயிற்றுக்கு வந்து உணவை சம்பாதிக்கணும்னா இந்த உடலில் இருக்க அவ்வளோ பார்ட்ஸுக்கு வேலை செஞ்சால் தான் உணவு. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, செஞ்சால் தான் லைஃப் ஓட்ட முடியும். நான் இன்றைக்கெலாம் லைஃப் ஸ்டைல் மாற மாற உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி லைஃப் ஓட்டுறாங்க. கிளர்க்காக பேனா மட்டும் எழுதி கையை மட்டும் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் உட்காடுறவங்களா கண்ணை மட்டும் வேலையாக வச்சுக்கிறாங்க. புரோக்கர் இருக்குன்னா பாருங்கள், நாக்கு மட்டும் தான் ஆயுதம், அதை வச்சே லட்சமாக சம்பாதிச்சோம். மொத்தம் என்ன கேட்டீங்கன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் மாற மாற ஏதாவது உடலில் இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் வேலையை கொடுத்து லைஃப் ஓட்டிடுறாங்க. ஆனால் இயற்கையோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள அவ்வளோ பார்ட்ஸுக்கும் தினசரி வேலை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போ யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் ஒரு நாளைக்கு 1 ஹவர் அது கண்டிப்பாக நீங்கள் யோகா பயிற்சிக்கு வர வேண்டும். ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்புல இருக்க அவ்வளோ பார்ட்ஸுக்கு நீங்கள் வேலையை கொடுத்துடலாம். மிச்சம் 23 மணி நேரம் இருக்கா, 1 மணி நேரம் யோகா பண்ணது போக 23 மணி நேரத்தை 4 மணி நேரம் தூங்கினா போதும். மிச்சம் 19 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பெருசாக படுத்தோட நீங்கள் நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாற மாற இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கள். வேறு ஒன்றும் வேணாங்க. இப்போலாம் யாராவது வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா இங்கே ஒரு செருப்பு இருக்குது, அங்கே ஒரு செருப்பு இருக்குது. யாராவது குனிஞ்சி செருப்பை நேரம் எடுத்து காலில் மாட்டானா கிடையவே கிடையாது. இப்போ சென்டரோட பாருங்கள், நம்ம நண்பர்கள்லாம் யாரும் கீழே குனிஞ்சு பாயை அந்த போர்வை ஜம்பாவது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. கீழே குனியாமல் காலில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கிளாஸ்லாம் நீங்கள் அவங்க அட்டன் பண்ண பிறகு பாருங்கள், ஒழுங்காக கீழே குனிவாங்க. எந்த அளவுக்கு கீழே குனிகிறீங்களோ அவ்வளோ நல்லது. முன்னாடிலாம் பாருங்கள், இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரு ஒரு ஊருக்கு போகணுன்னா கூட நடந்து தான் போவாங்க. நடக்கிறது நல்லது. கொஞ்சம் நாகரிகமாகிடுச்சு மாறுறவனே பாருங்கள், அங்கே ஒரு 15 கிலோமீட்டர் ஊருக்கு போகணுமா கட்ட வண்டியில் போனாங்க. முன்னாடி நடந்து போனாங்க. சிவம்